நண்பர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்திருக்கின்ற மேற்கு வங்க மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தல்களிலே வாக்கு அளித்தவர்களின் சதவீதம், வாக்கு விழுக்காடு அதிகமாகி இருக்கின்றது. ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான முன்னேற்றமாகும். பொதுவாக வாக்கு சதவீதம் மிகவும் அதிகமானால் அது மக்களிடையே ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகரித்து இருப்பதை காட்டுகின்றது என்று பொதுவாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் பொதுவாகவே மனிதர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது என்றால், மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வாக்கு அளிப்பவர்களை விட கோபத்தோடும் நிராசையோடும் எரிச்சலோடும் வாக்கு அளிப்பவர்கள் தான் அதிகம். அந்த வகையிலே அதிகமான வாக்கு சதவீதம் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை குறிக்கின்றது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துதான். ஆனால் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல்களை பொறுத்தவரையிலே இதை முழுமையாக 100 விழுக்காடு ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு காரணம் வாக்காளர்கள் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம், SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று கூறப்படுகின்ற இந்த திருத்தத்திலே இறந்தவர்கள் பலர் நீக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதை தவிர குறிப்பிட்ட இடத்திலே வாக்கு செலுத்தக்கூடாதவர்கள் அவர்களும் நீக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நீக்கம் யாரை குறிக்கும் என்றால், வெளிநாட்டிலே இருந்து இங்கே குடியேறியவர்கள், இந்திய குடியுரிமை பெறாதவர்கள், அந்த இடத்தை விட்டோ அந்த மாநிலத்தை விட்டோ உத்தியோகத்துக்காக பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கே வசிப்பவர்கள் முதலியோரை குறிக்கும். அப்படிப்பட்ட பலரும் வாக்காளர் பட்டியலிலே இருந்து நீக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நீக்கத்தினாலே தான் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது என்று பலர் கருதுகின்றார்கள். அதை முழுக்க உண்மை இல்லை, தவறு என்று சொல்லிவிட முடியாது. அதுவும் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த ஒரு கோணத்திலே இருந்தும் இதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி அதிக அளவிலே மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் என்று நான் தனிப்பட்ட முறையிலே கருதுகின்றேன். எனவே ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் வெகுண்டு எழுந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்றும் நான் கருதுகின்றேன். குறிப்பாக தமிழ்நாட்டிலே, அதுவும் சென்னையிலே வாக்களிப்பதிலே அவ்வளவு விருப்பமோ உற்சாகமோ காட்டாத பலரும் வாக்களித்திருக்கின்றார்கள். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டி இருக்கின்றது. சரி, அப்படியானால் மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுமா? அதை உறுதியாக சொல்லிவிட முடியுமா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியுமா என்று கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலை உறுதியாக சொல்ல முடியவில்லை. அதை பற்றிய கருத்து தெரிவிப்பதற்கு முன்னாலேயே இந்த 2 மாநிலங்களின், மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு, இந்த 2 மாநிலங்களின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அரசியல் களம் பற்றி சரியான புரிதலை கைக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. முதலிலே மேற்கு வங்கத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி அவர்களின் ஆட்சிக்கு எதிரான மனநிலை பிஜேபியை சென்று சேர்ந்துவிடும். ஏனென்றால் குறிப்பிட்ட அளவிலே எதிர்க்கட்சி என்று சொல்வதற்கு அங்கு வேறு எவரும் இல்லை. இடதுசாரி கட்சிகள் துடைக்கப்பட்டு விட்டார்கள். காங்கிரஸின் நிலைமையும் அப்படித்தான். எனவே மக்களின் அதிக வாக்களிப்பின் பலன் பெரிய அளவிலே பாஜகவை சேரும் என்று நம்பலாம். மேற்கு வங்கத்திலே இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவிலே கூட இப்படிப்பட்ட அதிக வாக்கு சதவீதம் கிடைக்குமானால் அங்கே பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் என்பதை கூறிவிட முடியும். ஆனால் தமிழகத்தின் நிலைமை அப்படி அல்ல. ஏனென்றால் இங்கே தமிழ்நாட்டிலே விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டு தேர்தலிலேயும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்சிக்கு மக்களிடையே கணிசமான செல்வாக்கும் இருக்கின்றது. எத்தனை சதவீதம் இருக்கின்றது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாவிட்டாலும் கணிசமான அளவிலே இருக்கும் என்கின்ற அளவிலே அதை உறுதியாக சொல்லலாம். பொதுவாகவே இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் விஜயின் பக்கம் ஈர்க்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களிலே பலர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்திருப்பார்கள் என்று நம்பலாம். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஆட்சிக்கு எதிரான மனநிலை முக்கியமான எதிர்க்கட்சிகளின் கூட்டணியாகிய தேசிய ஜனநாயக கூட்டணி NDA, குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக, அந்த கூட்டணிக்கே முழுமையான ஆதரவை தந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. மேலும் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியிலே இருந்து, எந்த கூட்டணியிலே இருந்து அதிக வாக்குகளை பெறப்போகின்றது என்பதை பொறுத்தும் இறுதி முடிவுகள் அமையும். சிலர் அதிமுக கூட்டணியைத்தான் அதிகம் பாதிக்கும் என்றும், வேறு சிலர் திமுக கூட்டணியைத்தான் அதிகம் பாதிக்கும் என்றும் கூறுகின்றார்கள். அவரவர்கள் தங்களுக்கு தோன்றுகிறதை சொல்லுகின்றார்களே தவிர உண்மை நிலையை பிரதிபலிக்கவில்லை. பிரதிபலிப்பது கடினம்
என்று தான் நான் கருதுகின்றேன். தமிழக வெற்றிக் கழகம் திமுக கூட்டணியிலே இருந்து அதிக வாக்குகளை பிரித்து எடுத்தால் திமுக கூட்டணி தோற்கும் என்று நிச்சயமாக சொல்லலாம். அதே போல் அதிமுக பாஜக கூட்டணியிலே இருந்து அவர் அதிகமான வாக்குகளை பெறப்போகின்றார் என்று வைத்து கொண்டால் அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் அதிக சேதம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சேதாரம் திமுகவுக்கு சாதகமாக அமைந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மிகவும் வயிற்றெரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அப்படியானால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மிகவும் மோசமான விளைவுகளை தமிழ்நாடு சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனாலும் திமுகவை நமக்கு பிடிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்துக்காக திமுக மீண்டும் வரவே வராது என்று சொல்லிவிட முடியாது. விஜய் அவர்களின் பங்கு என்ன, எவ்வளவு தூரம் இருக்கின்றது, எந்த கூட்டணியை அது பாதிக்கப் போகின்றது என்பனவற்றை பொறுத்து தான் இறுதி முடிவுகள் அமையும். ஆனாலும் திமுக கூட்டணிக்கு ஓரளவாவது சேதாரம் ஏற்படும் என்று நான் கருதுகின்றேன். இதற்கு காரணம் அதிக அளவிலே நடுத்தர மக்களின் வாக்களிப்பு. ஏனென்றால் மற்ற பலருக்கு இலவசங்கள் கிடைக்கின்றன, நடுத்தர வர்க்கத்தினராகிய நமக்குத்தான் எதுவும் கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு மனத்தாங்கல், கோபம் அவர்களிடையே இருக்கக்கூடும். இதற்கு முன்னமே கூட அவர்களிலே மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இல்லாத பலர் எங்களுக்கு மட்டும் ஏன் இல்லை என்று குறித்து போய் கேட்டு இருக்கின்றார்கள். அதையும் நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். எனவே திமுக வெல்வது சற்று கடினம். அப்படியே வென்றாலும் முக்கி முனகித்தான் குறைந்த அளவு மெஜாரிட்டியிலே, குறைந்த அளவிலான பெரும்பான்மையிலே அந்த கூட்டணி வெல்லக்கூடும் என்று நான் கருதுகின்றேன். அப்படியே வென்றாலும் அதை நிச்சயமாக சொல்வதற்கில்லை. அந்த கோணத்திலே இருந்து பார்த்தால் அதிமுக பாஜக வெற்றி பெற்று அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா, அல்லது தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்குமா? இதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனாலும் அந்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்குமா, அல்லது தொங்கு சட்டசபை அமையுமா என்பதெல்லாம் கேள்விக்குரிய விஷயங்கள். அப்படி தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் பாஜகவை கழற்றிவிட்டு அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. ஆனால் அப்பொழுது யார் முதலமைச்சர் என்கின்ற பிரச்சனை, விஜய் முதலமைச்சரா, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா என்கின்ற பிரச்சனை தலை தூக்கும். இருவருமே அவ்வளவு சுலபத்திலே விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். எடப்பாடி அவர்களின் செல்வாக்கு கணிசமான அளவிலே சரிந்தால்தான் அதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடும். விஜய் அவர்களை முதல் அமைச்சராக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடும். அதை போலவே தமிழக வெற்றிக் கழகமும் பெரும்பான்மைக்கு மிகவும் பின்னாலே இருந்து கொண்டு, அதாவது 30-40 இடங்கள் தான் பெறுவார் என்று வைத்து கொண்டால் அப்பொழுதும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்த மாட்டார் என்றும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்து அப்பொழுது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனாலும் சரி, பாஜக வாயிலே கட்டை விரலை வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்க்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்பொழுது திரு அண்ணாமலை, இதைத்தானே ஐயா நான் முதலிலேயே சொன்னேன் என்று சொல்வார். ஆனால் அப்படியே நடந்தால் கூட, பாஜக கழற்றிவிடப்பட்டு அதிமுக தாவேக கூட்டணி ஆட்சி அமைத்தால் கூட அது அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு மிக்க நன்மையை செய்யுமா என்பது பற்றி உறுதியாக சொல்வதற்கில்லை, தெரியவில்லை. ஆனால் திமுக வீழ்த்தப்பட்டு விட்டது என்கின்ற அளவிலே நாம் மகிழ்ச்சி அடையலாம். எனவே எல்லாவற்றையும் கூட்டி கழித்து போட்டு பார்க்கும்பொழுது மேற்கு வங்கத்தை பொறுத்த வரையிலே பாஜகவுக்கு அரசு அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன என்று கூற முடிகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே எதையும் ஓரளவு உறுதியாக கூட கூற முடியவில்லை. 100% முழுமையாக உறுதியாக எப்படியுமே கூறிவிட முடியாது. ஆனால் ஓரளவாவது உறுதியுடனே கூறுவதற்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை. பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.